முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை. ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை, மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. சிறுகதை, கவிதை, நாவல், கட்டுரை என்று அனைவர் கவனம் ஈர்க்கும் படைப்பாளி, ஆசிரியராக, மேடை பேச்சாளராக, எத்திசையும் புகழ் பேசும் எழுத்தாளர், சமூகத்தின் பக்கம் நின்று சமத்துவம் பேச ஆசைப்படும் அழகிய பெரியவன். எலெக்ஷன் இவர் எழுத்துக்களால் பெரும் கலெக்ஷன் ஆக வேண்டும். அழைக்கிறோம் வசனகர்த்தா அழகிய பெரியவன் அவர்களை. மேடையில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கோ, அரங்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அதை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை. ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை, மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சேன். உடனே அவருக்கு ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கிரௌடா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவரு சொன்னார், அப்படிதான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில், ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமா அப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அப்பவே தெரிஞ்சது, இது நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி. சிலப்பதிகாரம் சொல்லும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி. நீங்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியலை ஒரு கட்சியிடம், அமைப்பிடம் தராமல் மக்களிடம் தந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு எளிய மனிதனிடம் அதிகாரம் போய் சேருகிற போது அவன் அதை எப்படி உள்வாங்குகிறான், எப்படி அதை பயன்படுத்துகிறான்? ஆனா எளிய மனிதனாக இருப்பதற்கு இந்த சமூகம் விடுறதில்ல, குடும்பம் விடுறதில்ல, அவனை நெருக்குகிறது. இது எல்லாமே சேர்த்துதான் இந்த கதை உருவாகி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே நிச்சயமா ஜனநாயகம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த படம் உறுதியாக எழுப்பும் என்று நான் கருதுகிறேன். ஒரு தலைவர், இன்றைக்கு அவர் இல்லை, மறைந்த ஒரு தலைவர், அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை அரசு போடுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு பனிக்கட்டி என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் என்றால், ஒரு 10-20 பேரை தாண்டி கடைசி மனிதனுக்கிட்ட அது போகிற போது ஒரு துளி நீராகத்தான் போய் அது சேருகிறது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாமே ஆயிருச்சு. எவ்வளவு பெரிய சட்டத்தை போட்டாலும், எவ்வளவு சிறப்பான சட்டங்களை போட்டாலும், எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தீட்டினாலும், அது செயல்படுகிற இடம் எங்கு அப்படின்னு சொன்னா அது யார் செயல்படுத்துறாங்க, அவர்களுக்கான அரசியல் என்னவாக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் அது நல்லதா மாறதும் கெட்டு போறதுமா இருக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உறுதியாக இந்த படம் எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன். முதல் நாள் ஷூட் நான் பூஜைக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். நான் போயிட்டு நிக்கிறேன். விஜயகுமார் சார் என்னை பார்த்த உடனே ஓடி ஹக் பண்ணாரு. சார், நீங்க இந்த படத்துல இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எழுதுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே போல ப்ரொடியூசர் சார் அந்த இன்ட்ரோ பிளாக் எடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்துல நான் அவரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவரு ஹீரோ மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு என்கிட்ட அதை பேசிட்டே இருந்தார். தமிழ் அவர் எழுத்தாளர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் மதிப்பும் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. திரைப்படம் என்பது கலைகளினுடைய ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஒரு ஊடகத்துல எழுத்தாளர்கள் இருக்கிற போது அது இன்னும் மேம்படும், இன்னும் வேறு வகையான ஒரு அடுக்குகளோட அது மக்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த எண்ணத்துல உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அந்த அடிப்படையில இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தவாத படமாக, அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய, எளிய மனிதனின் பார்வையிலிருந்து பேசக்கூடிய ஒரு யதார்த்தவாத படமாக உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக இது
வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இதை கொண்டாட வேண்டும், ஊடகங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வேலை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.